ஹலோ கைஸ், குட் மார்னிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து 3D ஏரியாஸில் இருந்தால் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணுவோம். இது பேர் கவரிங் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கோர்சஸ் படிக்கிறவங்க சரி, நம்ம மாஸ்டர்கேம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க சரி, 3D ஏரியாஸில் ப்ரோக்ராம் பண்ணுறதை விட இம்பார்ட்டண்ட்டாக இந்த கவரிங் எப்படி பண்ணணும், சர்ஃபேஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணின்றது ரொம்ப நல்லா கற்றுக்கோங்க. ஏன்னா ப்ரோக்ராம் வந்து ஈஸி, ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து அந்த கவர் பண்ணாட்டி அந்த சர்ஃபேஸே ஆரம்பிக்க முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த ஹோல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலான்னு வைங்களேன், உங்களால் வந்து நீங்கள் சின்ன டூல் போடும்போது இந்த இடத்துக்குள்ளேயெல்லாம் திருப்பி 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 ஓடிட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது டாலரன்ஸ் ஏரியா, இங்கே நம்ம ரீமர் போட்டிருக்கோம்னா அந்த இடத்துல திருப்பி ஓடும்போது அதோடைய சர்ஃபேஸ் உடைய ஃபினிஷிங்கையும் அதோடைய டாலரன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். நம்ம இதை எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது? ஒன்று டெப்த் மூலியமா கண்ட்ரோல் பண்ணலாம். சில நேரங்களில் நமக்கு இது ஒரு டெப்த் இருக்கும், அது ஒரு டெப்த் இருக்கும், வேரியபிள் டெப்த் இருக்கும்போது நம்மளால பண்ண முடியாது. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாஸை நான் எப்படி கவர் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ளாட் ஏரியாஸ் போல், ஸோ அதனால் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். முதல்ல நான் வந்து ஒயர் ஃப்ரேம் போயிட்டு கர்வ் ஆன் ஆல் எட்ஜஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஃபேஸில் ஃபுல்லாக நான் கர்வ் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே இது வந்து மேலே வந்துருச்சு. நமக்கு மேலே வர வேண்டாம், இங்கே 3D மாற்றிக்கலாம். கர்வ் ஆன் ஆல் எட்ஜஸ் செலக்ட் பண்ணுறேன். ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன். உங்களுக்கு அந்த கர்வ்ஸில் இருக்கிற இதெல்லாம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் ஆல் ஒயர் ஃப்ரேம் என்டிட்டிஸ். இந்த ரைட் சைடு இருக்கிறதுக்கு பேர் பிக் மாஸ்க். இதில் எது செலக்ட் பண்ணுறோமோ அது மட்டும் டிஸ்பிளே பண்ணும். செலக்ட் ஆல் ஒயர் ஃப்ரேம் என்டிட்டிஸ் கொடுத்துட்டு Alt+E கொடுத்தீங்கன்னா அது மட்டும் டிஸ்பிளே ஆகும். நமக்கு இப்போ இந்த ஆர்க்கெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா இந்த ஆர்க்கெல்லாம் ஒன்றொன்னா க்ளோஸ் பண்ணி நீங்கள் இந்த தனித்தனியாக க்ளோஸ் பண்ணி, உதாரணத்துக்கு ஆல்ட்டி இந்த சர்க்கிள் எல்லாம் நீங்கள் தனியாகவே க்ளோஸ் பண்ணலாம். தனியாக க்ளோஸ் பண்ண என்னன்னா ஜம்பிங் ஆகும். டூல் பாத்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்காது. இங்கே வரும், திருப்பி ஜம்ப் ஆகும், திருப்பி இங்கே ஓடும், திருப்பி அந்த தனியாக கவர் பண்ண இடத்துல ஜம்ப் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் ஒரே சர்ஃபேஸாக க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது வந்து உங்களோட ரிட்ராக்ஷன்ஸை குறைக்கும். ரிட்ராக்ஷன்ஸை குறைச்சா சர்ஃபேஸ் ஃபினிஷிங் ஈவனாக வரும், கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும், டூல் பாத் க்ளீனாக இருக்கும். ஸோ செலக்ட் ஆல் ஒயர் ஃப்ரேம் என்டிட்டிஸ், Alt+E கொடுத்தா அது மட்டும் டிஸ்பிளே ஆகும் நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆர்க்கெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த ஆர்க்கெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் ஆல் ஆர்க் என்டிட்டிஸ். ஆர்க் என்டிட்டிஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த ஆர்க்கும் சேர்ந்து செலக்ட் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளியர் கலர்ஸ், நம்ம ஷிஃப்ட் அமுக்கி இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு மிச்சம் இருக்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு மேலே செலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன். இன்வெர்ட்னா நீங்கள் செலக்ட் பண்ணது போக மிச்சம் இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணுங்க. இன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா மற்ற எல்லாம் செலக்ட் ஆயிரும். இதை இது பண்ணிக்கலாம். இப்போ ஒயர் ஃப்ரேம் சர்ஃபேசஸில் போயிட்டு ஃப்ளாட் பவுண்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஃப்ளாட்டாக இருந்தால் ஒர்க் ஆகும். ஃப்ளாட் பவுண்ட்ரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஒரு ஷீட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். இதோடைய எல்லா கமெண்ட்ஸும் ஒரு இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு 3D யூஸ் பண்ணுறவங்க, 3D ப்ரோக்ராமர்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் கவரிங் ஆப்ஷன்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி கொடுத்த உடனே இங்கே வந்து அவ்வளோதான், உங்களுக்கு சர்ஃபேஸ் கவர் ஆயிடுச்சு. ஸோ இது மூலியமாக ஒரு ஷீட்டு கிரியேட் ஆனதுனால இந்த ஷீட்டு கீழே ஓடாது. இந்த மாதிரி ஒரு ஏரியாஸ்க்கும் ஒரு மாதிரி கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஈஸியாக சிம்பிளாக நம்ம ஃப்ளாட் ஏரியாஸ் எப்படி கவர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்னொரு வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.